ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்ம எதை வச்சு சூஸ் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒரு டாபிக் நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடியே கூட வந்து பேசியிருக்கலாம். பட் வந்து அப்போ பேசினா அது வந்து வேஸ்ட்டு தான். ஸோ வந்து இப்போ தான் நம்ம அந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ இப்போ அதை பற்றி பேசினா கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ அதனால தான் நான் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அதை பற்றி பேச போகிறேன். ஸோ இதில் உங்கள் மனசில் இருக்க எவ்வளவோ டவுட்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும் போது, ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி எதை வச்செல்லாம் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி சூஸ் பண்ணக்கூடாதுன்னா, பை சீயிங் அட்வர்டைசிங். அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பார்த்தோ இல்லை ஒரு ப்ரொமோஷன். அதாவது இப்போ யூடியூப் சேனல் நிறைய வந்து இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி பேசுகிறாங்க. அவங்க ப்ரொமோட் பண்ணுறதை வச்சு நீங்கள் தயவு செய்து நீங்கள் வந்து நல்ல காலேஜ்னு நினச்சிட்டு சேர்ந்துடக்கூடாது. ஏன்னா ப்ரொமோஷன்னால சம் பெனிஃபிட் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால அதை பற்றி பேசுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சேனல் வந்து ஒரு காலேஜை தனிப்பட்ட முறையில் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு காலேஜை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து சூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படி ப்ரொமோட் பண்ணுற காலேஜெலாம் வந்து சூஸ் பண்ணவே கூடாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. பட் வந்து நீங்கள் அந்த காலேஜ் பற்றி நல்லா விசாரிச்சுட்டு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அது மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுற காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சுட்டு தான் சூஸ் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பை கிவிங் ஸ்காலர்ஷிப். அதாவது எவ்வளவோ காலேஜஸ் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, கால் பண்ணுவாங்க. இந்நேரம் வந்து எல்லா பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி முக்கியமாக அந்த 180+ கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு டெய்லி காலை வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் காலேஜில் வந்து சேருங்க, ஸ்காலர்ஷிப் தரோம், ஃப்ரீ சீட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணுவாங்க. அப்போ சரி, அது நம்மளுக்கு பெனிஃபிட் தானே, அந்த மாதிரி காலேஜுக்கு போகக்கூடாதான்னு கேட்டால் தாராளமாக போகலாம். பட் நீங்கள் அந்த நிமிஷத்தில் ஒன்று திங்க் பண்ணணும். நம்மளோட கட் ஆஃப் என்ன, நம்மளோட ரேங்க்குக்கு என்ன, நம்ம ரேங்க்குக்கு அந்த காலேஜ் வந்து தரமான காலேஜான்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். தரமான ஒரு நேம்டு யூனிவர்சிட்டி, நேம்டு காலேஜ் வந்து ஸ்காலர்ஷிப் தரேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஜென்யூனாக வந்தாங்கன்னா, காலேஜ் சைட்லேருந்து ஜென்யூனாக வந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் சேரலாம், ஸ்காலர்ஷிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் தரம் கம்மியாக இருக்கிற காலேஜஸ் யாராச்சும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரேங்க் வந்து 4000னா, பட் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்னு சொல்கிற காலேஜோட ரேங்க் வந்து 40,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு காலேஜ் உங்கள்கிட்ட வந்து ஸ்காலர்ஷிப் வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து யோசிக்கணும். உண்மையாகவே நீங்கள் எக்கனாமிக்கலாக நீங்கள் வந்து ரொம்ப புவராக இருந்தால் கூட நீங்கள் வந்து எவ்வளவோ கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளவோ சலுகைகள் கிடைக்கும். ஆல்சோ வந்து நல்ல வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் வரலாம். எவ்வளவோ பெஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் இருக்குது. நம்ம கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்குது, நீங்கள் அதில் போய் தாராளமாக போய் சேரலாம். பட் வந்து அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப மட்டமான காலேஜில் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேணாம். ஆல்சோ இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட் இருக்குது. அதாவது அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்னு சொல்கிற வந்து ஒரு காலேஜ்லாம் வந்து அவங்களோட பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்ன ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி கிடையாது, அது வந்து ஒரு கரெக்டான விஷயம் தான். பட் வந்து அது முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு தான் அந்த மாதிரி சேரதான் போய் சேரணும். அதாவது நம்மளோட மார்க், அதாவது நம்ம நல்ல மார்க் வாங்கியிருக்கோம், நம்ம நல்ல கட் ஆஃப் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து தராங்க. ஸோ அப்படி தரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 4 இயர்ஸும் வந்து நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நினைப்பாங்க. ஆல்சோ வந்து நம்மளால வந்து ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து நம்ம ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. சும்மாலாம் யாருமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாலாம் எதுவும் தர மாட்டாங்க. ஸோ ரொம்ப நாள் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்னு பேரில் வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம சிஜிபிஏன்னு சொல்லுவாங்க. அந்த காலேஜில் போய்ட்டு அந்த செம் மார்க் வச்சு சிஜிபிஏ கால்குலேட் பண்ணுறது. அது வந்து ஒரு 8, ஒரு 7, ஒரு 6க்கு மேலே வச்சுருந்தா தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து அவைல் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து அரியர் வச்சுட்டாலோ இல்லைனா வந்து உங்கள் சிஜிபிஏ வந்து 4, 5 அந்த மாதிரி ரொம்ப குறைஞ்சிட்டாலோ உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்காது, உங்களுக்கு அடுத்த வருஷத்துலேயே ஸ்காலர்ஷிப் இருக்காது அப்படின்லாம் சொல்கிற காலேஜ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் போகிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அந்த காலேஜில் பேசி கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மள நிறையா பேர் பண்ணுற மேஜரான சைக்காலஜிக்கல் மிஸ்டேக் வந்து ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ப்ரைவேட் காலேஜை வந்து கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஹையஸ்ட் பேக்கேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் 40 LP, 50 LP, 60 LP எல்லாம் ஹைலைட் பண்ணி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதை பார்த்த உடனே நம்ம அட்ராக்ட் ஆகிட்டு நம்ம அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல காலேஜ், அங்கே போனோம்னா நம்மளும் இந்த மாதிரி சேலரி வாங்கலாம், ஹையஸ்ட் பேக்கேஜ் வாங்கலாம்னு நினச்சிட்டு நம்ம வந்து அங்கே வந்து சேர்றதுக்கான முயற்சி எடுப்போம். பட் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கணும், அந்த மாதிரி 40 LP அந்த மாதிரி சூப்பர் ட்ரீம் பேக்கேஜ் வாங்கின காலேஜோட பசங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக நம்பரில் தான் இருப்பாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் மேக்ஸிமம் 4-5 பேர் அவ்வளோதான் வந்து அந்த மாதிரி 40 LP 50 LPன்னு வாங்கியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தாலே நல்லாவே தெரியும். மற்ற பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 4 LPயில் 300 பசங்க இருப்பாங்க, 2.5 LPயில் 300-400 பசங்க இருப்பாங்க. அப்போனா நீங்கள் வந்து முதல்ல இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும்னா அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்டோட ஆவரேஜை தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். நீங்கள் ஹையஸ்ட் பேக்கேஜை வந்து கன்சிடர் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஏன்னா வந்து அந்த பையன் அவ்வளோ
அவனோட பேக்கேஜ் வந்து சேலரியில் வந்து அவன் வந்து போனான்னா அது அவனோட ஓன் டேலண்ட்னால தான் போயிருப்பான். அதுக்கும் அந்த காலேஜ் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்டில் இப்போ ஆன் கேம்பஸில் போனான்னா இல்லை ஆஃப் கேம்பஸ் மீன்ஸ் படித்து முடிச்சுட்டு அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போனான்னா அதுவும் தெரியாது. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்து தான் நம்ம வந்து ஏமாறுறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, ஓகேவா? அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டில் ஆவரேஜ் சேலரி எவ்வளோங்கிறத பார்த்து சேருங்க. எந்த ஒரு காலேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆவரேஜ் சேலரி எதில் நல்லா இருக்கோ அதை கன்சிடர் பண்ணுறீங்க. நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஹையஸ்ட் பேக்கேஜை கன்சிடர் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் வாங்கினவே வந்து 4-5 பேர் தான் இருப்பான். ஆனால் மற்ற எல்லாருமே வந்து கம்மியான பேக்கேஜ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து மேஜரான ஒரு வந்து சைக்காலஜிக்கல் மிஸ்டேக். ஸோ அதை எல்லாரும் வந்து பார்த்து வந்து டிசிஷன் எடுங்க. இப்போ வந்து எப்படிலாம் வந்து ஒரு காலேஜை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம வந்து ப்ரீஃபாக வந்து பேசியாச்சு. இப்போ வந்து எதை வச்சு தான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பேசுவோம். ஏன் யூடியூப்பில் பார்த்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறதா, இல்லை யூடியூப்பில் வந்து நிறைய சேனல்ஸ் இருக்காங்க அவங்க சொல்கிறத வந்து சூஸ் பண்ணுறதான்னு கேட்டால் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஐடியாவை கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் வந்து உங்களோட ஃபுல்லாக வந்து அதை நம்பி வந்து அந்த காலேஜில் வந்து போகக்கூடாது, ஓகேவா? இப்போ சரி, எப்படி தான் நம்ம வந்து ஒரு காலேஜ் இதுதான் பெஸ்ட் காலேஜ், இந்த காலேஜ் நம்ம போய் சேரணும், இங்கே தான் எல்லாமே நல்லா இருக்குன்னு எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அங்கே படிக்கிற அலுமினி மீன்ஸ் தான் படிக்கிற பசங்கிட்ட நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்ட்ராக்ட் பண்ணியே ஆகணும். நீங்கள் ஒரு காலேஜ் எனக்கு இந்த 3 காலேஜில் ஒரு காலேஜ் தான் கிடைக்கும்னு வந்து மைண்ட் செட் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 காலேஜ் இருக்கிற பசங்கிட்ட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அந்த காலேஜில் லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, ஸ்டாஃப்ஸ் எப்படி இருக்காங்க, கோச்சிங் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து முடிவெடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து யூடியூப் சேனல் சொல்கிறதோ இல்லைனா வந்து அங்கே அந்த காலேஜில் உங்களுக்கு ஸ்டாஃப் சொல்கிறதோ வந்து நம்ம வந்து முழுக்க வந்து நம்பவே முடியாது. பட் அங்கே படிக்கிற பசங்க சொல்கிறத நம்ம வந்து தாராளமாக நம்பலாம். நீங்கள் ஒரு காலேஜை நேர்லேயே விசிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 பசங்கிட்ட ரேண்டமாக நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த காலேஜ் பற்றி டீட்டெயிலாக நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த காலேஜை பற்றி இந்த காலேஜ் போகலாமா வேணாமான்னு வந்து நாலேஜ் கிடைக்கும். இதுக்கு நேரில் தான் போய் விசாரிக்கணுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இன்கேஸ் வந்து உங்கள் ரிலேஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் அந்த காலேஜில் வந்து படிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஃபஸ்ட் இயர் டு 4th இயர் வரையும் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட வந்து கால் பண்ணி கேட்டு அவங்க மூலிமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கான்டாக்ட் வாங்கி நீங்கள் வந்து விசாரித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன காலேஜ் ஐடியா இருக்கோ அந்த காலேஜில் விசாரிங்க. உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே இருக்கான்னு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்குவாங்க. ஏன்னா வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ரேண்டமாக நல்ல காலேஜ்னு சொல்லிட்டு சாய்ஸ் ஃபீல் பண்ணிட்டு உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம நினச்சது அங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுனால வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ உங்கள் சாய்ஸ் ஃபீலிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் சாய்ஸ் ஆர்டர் இருக்கிற காலேஜ்லாம் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படிக்கிற பசங்கிட்ட நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்யூரேட்டான ஒரு ஆன்சரே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஆல்சோ இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜில் நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த கோர்ஸ் இருக்குல்ல, அது வந்து அந்த காலேஜில் NBA அக்ரிடேஷன் வந்து வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் வந்து NBA வாங்கியிருக்கணும்னா நீங்கள் அந்த NBA அக்ரிடேஷன் உள்ள கோர்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் படித்து 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து ஃபியூச்சரில் அப்ராட் போய் நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து ME MS படிக்கணும்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்க அப்ரூவல் கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் NBA அக்ரிடேஷன் வாங்காத கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பேச்சுலர் டிகிரியோடு போக வேண்டியதுதான். நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினச்சா படிக்க முடியாது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு காலேஜுக்கு வந்து NIR ஆஃப் ரேங்கிங் சொல்லிட்டு இருக்குது. அந்த NIR ஆஃப் ரேங்கிங் வந்து அவங்க எப்படி வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா அந்த காலேஜில் உள்ள ஸ்டாஃப்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அப்படின்னு அந்த காலேஜை டாப் டு பாட்டம் வந்து அவங்க அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் வந்து இயர்லி வந்து NIR ஆஃப் ரேங்கிங்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியிடுவாங்க. இந்த NIR ஆஃப் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா டீம்டு மற்ற ப்ரைவேட் காலேஜஸ் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். பட் அதுலேயும் நீங்கள் வந்து ஆவரேஜாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிற காலேஜ் வந்து எந்த ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வருஷத்தோட NIR ஆஃப் ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ண லாஸ்ட் இயர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் இந்த கவுன்சிலிங் முடிகிறதுக்குள்ளாட்டியும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பார்ப்போம் எப்படின்னு. ஆல்சோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ வந்து புக்லெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் வந்து நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். வேகன்சி லிஸ்ட்டும் வந்து வந்துருச்சு. ஆல்சோ நிறைய ப்ரைவேட் காலேஜில் வந்து நிறைய சீட்ஸ் வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கேட்கலாம். கூடிய சீக்கிரம் வந்து ரிப்ளை பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ விட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you on next video.